சரியா பார்த்ததில்லை. உங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட பேசுனதில்லை. இறந்து போனவங்க எல்லாம் தெய்வம் ஆயிடுவாங்கன்னு நம்ம ஊர்ல ஒரு நம்பிக்கை இருக்கு. அப்படி பார்த்தா உண்மை என்னன்னு உங்களுக்கு தெரியும். ஆனா உங்க வீட்டுல யாருக்குமே தெரியலையே. நீங்க நிம்மதியா உறங்கிட்டு இருக்கீங்க. நான் ஒவ்வொரு நிமிஷமும் இறந்துகிட்டு இருக்கேன். உங்களை நான் கல்யாணம் பண்ணியிருந்தா என் பக்கத்துல மனைவியா இருந்திருப்பீங்க. ஆனா இப்போ என் மனசுல தெய்வமா வாழ்ந்துட்டு இருக்கீங்க. ஏன் பிரபா இப்படி பண்ண? எங்க கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லாம எதுக்காக நீ அவங்க வீட்டுக்கு போன? அம்மா அப்பாவுக்கு தெரிஞ்சா எவ்வளவு வருத்தப்படுவாங்க. மனசு கேட்கலடா. அவங்களுக்கு எப்படியாவது புரிய வச்சிடலாம் தான் போனேன். அவங்களுக்கு என் மேல இருக்கிற கோவம் இன்னும் தீரல. மீனா இறந்து போனதுக்கு நான் தான் காரணம் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க. நினைச்சிட்டு போட்டும். அதுக்கு நீ ஏன்டா வருத்தப்படுற? பிரபா, அதுக்கு நாம எந்த வழியில காரணம்ப்பா? அது அவங்களுக்கு தெரியலையப்பா. நாம மீனாவை பொண்ணு பார்க்க போனப்போ வாங்க மருமகனே வாங்க மாப்பிள்ளைன்னு ஆசையா கூப்பிட்ட மாமாவத்தையும் அவங்க மகளை கொண்ட பாவின்னு நினைக்கிறாங்க. 1000 சந்தோஷத்தோடு வாங்கத்தான் என் கையை பிடிச்சிக்கிட்டு போன மஞ்சு அவ அக்காவை கொள்ள வந்து ஏமன்னு சொல்றா. அந்த ஊரே என்ன கொலைகாரனா பாக்குதுடா. இந்த குற்ற உணர்ச்சி எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா கொன்னுட்டு இருக்கா. என்னால எதுலயுமே கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. வீணா மனசு போட்டு குழப்பிக்கிறாத பிரபா. இல்ல முருகா, நான் மாப்பிள்ளைய போன போது இருந்த சந்தோஷம் அந்த வீட்டுக்கு மறுபடியும் கிடைக்கணும். அதுக்கு என்ன பண்ணணுங்கிற? நான் மஞ்சுவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த வீட்டுக்கே மாப்பிள்ளையா போகணும். கொஞ்சமா அது நடக்கிற விஷயமாடா அது? டேய், ஏன்டா நடக்காது? ஏன் எப்ப பார்த்தாலும் நெகட்டிவாக திங்க் பண்ணிட்டு இருக்க? நீ ஏன்டா பிராக்டிகலா திங்க் பண்ண மாட்டேங்கற? அவங்க வீட்டுக்கு போனதுக்கு அவனை அடிச்சு அவமானப்படுத்தி அமைச்சிருக்காங்க. அந்த ஊரேலை போனால சுட்டு தள்ளிடுவாங்கற. அவங்க வீட்டுக்கு போய் பொண்ணு கேட்கணுமா? ஏன்டா அவனை வீணா வம்புல மாட்டி விடுற? நீ ஏன்டா எப்ப பார்த்தாலும் வில்லங்கமா பேசிக்கிட்டு இருக்க? நீ விவரம் தெரியாம பேசிட்டு இருக்க. யார் எனக்கு உனக்கு என்ன தெரிஞ்சு போச்சு? அப்படியே நடக்கவே நடக்காதடா. டேய், முடியும்டா. முடியாத விஷயம்டா. முடியும் பாக்குறியா? முடியவே முடியாது. ஏய் ப்ளீஸ் மஞ்சு மஞ்சு மஞ்சு, நடந்தது என்னன்னு தெரியாம உன் வீட்டுல என்ன தப்பா புரிஞ்சுட்டு இருக்காங்க. நீயாவது புரிஞ்சுக்க வந்தா உன்கிட்ட பேசிட்டு போலான்னு வந்தேன். மஞ்சு மஞ்சு, இந்த பாரு, என் மேல கோவம் இருந்தா திட்டிடு, ஆத்திரம் இருந்தா என்ன அடிச்சு, அதுக்கப்புறமா நான் என்ன சொல்றேன்னு கேட்டுட்டு போ. மீனா கொன்னுட்டேன்னு சொல்றீங்க, நானா விஷம் வச்சு கொண்டு? உன் மேலே உங்க வீட்டு மேலேயே நான் எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன் தெரியுமா? இதை புரிஞ்சுக்காம இந்த பாரு, மீனா இறந்து போனதுக்கு நான் காரணம் இல்ல மஞ்சு. ப்ளீஸ் என்ன நம்புமா ப்ளீஸ். மஞ்சு மஞ்சு, என்னாச்சுமா? ஏமா அழற? மஞ்சு, என்ன நடந்ததுன்னு சொல்லு. சொல்லுமா. அந்த ஆளு காலேஜுக்கு வந்து என்கிட்ட பேச ட்ரை பண்ணாருமா. நான் எவ்வளவு அவாய்ட் பண்ணி போனேன். என் கைய பிடிச்சு கலாட்டா பண்ணிட்டாருமா. என் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி ரொம்ப அவமானமா போச்சுமா. அவரை பார்த்தாலே எனக்கு அக்கா ஞாபகம் தான் வருதுமா. அழாத. அப்பாவுக்கும் மாமாவுக்கும் தெரிஞ்சிடுச்சுனா ஏதாவது பிரச்சனை ஆயிடும். கண்ணை தொடச்சுக்க. இனிமே ஏதாவது பிரச்சனை பண்ணா அப்புறம் பாத்துக்கலாம்.